ஹே ஹாய் guys, வெல்கம் பேக் டு another நியூ ஃபில்ம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஃபில்மை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் தினம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூ கமெண்ட் கிடையாது, ஜஸ்ட் லைக் ஒரு ஒன் கமெண்ட் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ வந்து லைக் ஃபார்வர் 52 ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின் யூஸ் பண்ணி காமிங்க, லைக் ப்ரைடலுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக நீங்கள் வந்து ப்ரைடலுக்கு இந்த ஃபார்வர் 52 ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நிறைய ஷேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்த ஷேட் வேணும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ ஸோ அந்த ஷேட் வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபேர் டோனில் ஒரு ஷேட் அண்ட் மீடியமில் ஒரு ஷேட், அதுக்கப்புறம் டீப்பில் ஒரு ஷேட். மோஸ்ட்லி இந்த இந்த 3 ஃபவுண்டேஷன்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் எல்லா ஸ்கின்க்குமே வந்து அட்டன் பண்ணிட முடியும். நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் மீடியம் டு டார்க் இது ரெண்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனாலே போதும். மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி லைக் ஃபவுண்டேஷன்ஸே நீங்கள் வந்து ஷேட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபேர் வந்து ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் தான் கிடைப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு டார்க் ஸ்கின் தான் அதிக பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ நான் என்ன ஷேட் இதில் வாங்கியிருக்கேன் அப்படி வந்தீங்கன்னா, ஆல்ரெடி செப்பரேட்டான ஃபில்ம் கூட நான் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணலன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஃபவுண்டேஷன்ஸ்க்குமே நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த ஃபில்மில் வந்து நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபார்வர் 52 இந்த ஒரு ஃபவுண்டேஷன் தான் வந்து லைக் ஸ்பாஷ் பண்ணி காட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைடலுக்கு செட் ஆகுமான்னு சொல்லியிருந்தாங்க. தாராளமாக செட் ஆகும். ஸோ நான் என்னோடய ஸ்கின்லேயுமே நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ என்னோடய ஹாஃப் ஃபேஸில் வந்து போட்டு காட்டுறேன். இன்னொரு ஹாஃப் ஃபேஸில் வந்து நான் வந்து இன்னொரு பிராண்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமியான்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து லைக் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது ரெண்டுமே அந்தந்த பிராண்டில் இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் ஷேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வித்தவுட் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த நியூ ஃபார். ஸோ நான் வச்சுருக்க இந்த 2 பர்டிகுலர் பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி லைஃப் ஃபார்வர் 52ஓட ப்ரோ ஆர்டிஸ்ட் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் இதுவுமே நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து இருக்கும். மேக்ஸிமியோட ஃபவுண்டேஷன் ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய பேருமே யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபார்வர் 52ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேடு வந்து டார்க்கஸ்ட் ஷேட். அதில் இருக்கக்கூடிய அந்த லைக் ஃபார்வர் 52 ப்ரோ ஆர்டிஸ்ட்டில் இதுதான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமியாலே இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் ஷேட் 302. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் ஷேட். ஸோ ஒரு பிராண்ட்லேயும் ஒரு ஷேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் டிஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த பிராண்டில் இதுதான் டார்க் ஷேட். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மீடியம் தான் இருக்கும், ரொம்ப டார்க்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் டார்க்கஸ்ட் ஷேட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் டஸ்கீஸ் டு நல்ல ஓரளவுக்கு டார்க் ஸ்கின்க்கு வந்து போடலாம். பட் இது வந்து டார்க் ஸ்கின்க்கு போடவே முடியாது. ஸோ ஃபார்வர் 52 ஸோ மீடியம் தான் உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் வந்து டார்க்னு சொல்லியிருப்பாங்க, பட் இது மீடியம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுமே நான் என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ எது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்குவோம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேகும் பட்டன் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் என்னோடய ஸ்கின்னை லைட்டாக வந்து நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா அப்போ தான் ஃபவுண்டேஷன்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் 4 எடுத்துகிட்டு போகல, ஜஸ்ட் என்னுடைய கண்ண ஏரியாவில் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ 2 ஃபவுண்டேஷன்ஸுமே லைக் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் ஃபவுண்டேஷன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன். ஸோ நல்லாவே நீங்கள் ப்ரைடலுக்குலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிராண்டுனா பாண்ட்ஸோட பிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பர் லைட் ஜெல். ஸோ இந்த ஹைலரானிக் இன்ஃப்யூஸாக இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்சரைசர் இதை பற்றியான செப்பரேட் ரிவ்யூ கூட நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2 ஒரு ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைக் ஃபார்வர் 52 நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் வந்து எடுத்தோடனே ஒரு பம்ப் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேஸில் எடுத்து வச்சுருவாங்க.
அதுக்கப்புறம் கையில் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ கையில் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் கைன்றது ஓகே தான். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுடைய ஃபேஸ்க்கு போகணும் அப்படின்னா பெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கி வச்சுக்கிறது நீங்கள். ஸோ இந்த மாதிரி பிளேட் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் உங்களோட ஸ்கின்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் தாராளமாக. ஸோ நீங்கள் கையில் யூஸ் பண்ணிங்கன்னா பாதி கையை க்ளீன் பண்ணணும், பாதி அதை ஸோ க்ளீன் பண்ணுற வேலை நிறைய இருக்கும். இதன் ஜஸ்ட் ஒரு ஸ்வைப்பில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி மிக்சிங் பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பம்ப்பு தான் எடுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் தான் போட போகிறோம். ஸோ ஒரு பம்ப் நான் எடுத்துக்கிறேன். ஹோல் பம்ப் ஒன்றே அதிகம் தான் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும், உங்களுக்கு விழாது கீழே. ஸோ அதனால் இது எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ஸ்கின்னில் போட்டு காட்டுறேன். ஸோ இதை எடுத்தோடனே இப்படி ப்ரஷ் ஆர் பியூட்டி பிளெண்டர் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே இதை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ராங்கான மெத்தட். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுடைய கையில் இப்படியே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதை அதனால் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவை இதில் இது பண்ணிவிட்டு திரும்ப அதையும் எடுத்து கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் பண்ணணுமே தவிர டைரெக்டாக உங்களுடைய ஃபவுண்டேஷனை கொண்டு போய் உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ டிஷ்யூ பேப்பர் எப்போதுமே கையில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ டிஷ்யூ பேப்பர் லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன். ஸோ காம்போவில் நிறைய டிஷ்யூ பேப்பர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ரொம்ப சீப்பான ப்ரைஸில். ஸோ நான் ஃபேன் பக்கத்தில் தானே சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ப்ரஷ் வச்சு போட்டு இழுக்க வேணாம், இதெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் இப்படி இருக்குன்னா ஜஸ்ட் 1 2 4 நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அதே எனக்கு ஒரு கோடு மாதிரி நான் இழுத்துட்டேன், அப்படியே டைரெக்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி இதுவே ஆக்சுவலி குட்டி பம்ப் எடுத்தாலே போதும், ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். அதே மாதிரி 1 2 3 ஸோ அதே மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் அப்ளை பண்ணுறப்போ போட்டு இப்படி இழுக்கக்கூடாது, போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஜென்டலாக இப்படி வச்சு நீங்கள் எடுத்தாலே அப்படியே அழகாக உங்களுடைய ஸ்கின்னில் இறங்கிடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது Forever 52 ப்ரோ ஆர்டிஸ்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போது வந்து இப்போ நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் நிறைய உங்களோட ஸ்கின்னில் ஏற்றிட்டீங்க, உங்களுடைய ஃபேஸில் நிறைய ஏற்றிட்டிங்கன்னா அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது பியூட்டி பிளெண்டர். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ப்ராடக்ட் ஏற்றிட்டாங்க, அது தெரியாமல் ஏற்றிட்டோம், அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, பியூட்டி பிளெண்டர் நல்லா வெக் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் பிஃபோர் மேக்கப்பே நீங்கள் என்ன பண்ணணுன்னா பியூட்டி பிளெண்டரை நல்லா வெக் பண்ணி நல்லா அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸாவது நீங்கள் வந்து அதை வெக் பண்ணி புழிஞ்சு தனியாக வச்சிடணும். ஸோ அப்போ தான் ஸ்பஞ்ச் கொஞ்சம் காமாகி ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது நான் யூஸ் எனக்கு இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணாமல் கரெக்டாக வருது. ஸோ நான் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு அப்படி தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. நான் உடனே பியூட்டி பிளெண்டரை தண்ணியில் சோக் பண்ணி அதை ஸ்பேஸ் பண்ணி ஸோ நல்லா புழிஞ்சு எடுத்தாலும் கூட எனக்கு அந்தளவுக்கு அது செட் ஆகலை. எனக்கு அது ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லுமே எடுத்துருது. ஸோ நீங்கள் அதை வெக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அதை ரெஸ்டிங் பீஸில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் சுற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்காக கூட எதுக்காக யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. நான் இது யாரும் எனக்கு சொல்லலை. ஸோ நானே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யூஸ் பண்ணி. ஆக்சுவலி ஆக்சிடென்ட்லி தான் அதை நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான். ஸோ பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு ஃபேர் மிஞ்சி போனால் கொஞ்சம் ஃபேராக தான் தெரியும்.
ஸோ அந்த ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் இந்த சைடில் வந்து நான் வந்து இந்த ஒரு மேக்ஸிமியா ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ அதை என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா போடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஃபேஸ் ஃபுல்லாக திரும்ப நான் அந்த கழுவி தொடச்சி எடுக்கிறவங்களே எனக்கு டயர்டாயிருவேன் நான். ஸோ அதனால் நான் ஃபுல் ஃபேஸ்லாம் நான் போடலை. இதனால் எனக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபுல் ஃபேஸ் கான்சன்ட்ரேஷன் அதனால். ஸோ நானும் செப்பரேட்டாக இது தனியான ஒரு ஃபில்ம், இது தனியாக ஒரு ஃபில்ம் அப்ளிகேஷனுக்கு போடலான்ட்டு இருந்தேன். பட் ஒன்றா போட்டுட்டா ஈஸியாக எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேக்ஸிமியா ஃபவுண்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரர் 52 ரொம்ப திக்காக இருக்கும். பட் இந்த மேக்ஸிமியா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப லைக் வாட்டரியாக சீரம் பேஸ்டு உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு சீரம் பேஸ்டு சொல்ல முடியாது, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப அப்படியே லிக்யூட் ஃபார்மேஷனில் இருக்கும். இப்படி விட்டாலும் உங்களுக்கு ஒழுகும். தெரியுதா, ட்ராப் அவுட் ஆகுறது தெரியுதா பாருங்க, லிக்யூடு மாதிரி அப்படியே கீழே விழும். ஸோ அதுதான் ரொம்ப வாட்டரியாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும் மேக்ஸிமியா. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ. நான் டஸ்கி ஸ்கின்னுக்கு போய் இந்த ஃபாரர் 52ல் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஷேடை யூஸ் பண்ணுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த மேக்ஸிமியா வாங்கி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ப்ரஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பே ரொம்ப ஜென்டலாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ப்ரிசல்ஸ் எல்லாம் பழைய ப்ரிசல்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் அதில் உங்களுக்கு. பட் ஃபோனில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டஸ்கி ரொம்ப லைக் ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஸ்கின் டோனில் இருக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் டார்க் ஷேடோடு இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமியா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு. பட் லைக் ஃபோனில் உங்களுக்கு ஒழுங்காக தெரியல. பட் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனான ஒரு ஃபேஸாக நல்லா உங்களுக்கு தெரியும். பாருங்கள். ஸோ இதுக்கும் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓரளவுக்கு. பட் உங்களுக்கு இதில் அந்தளவுக்கு தெரியல நான் நினைக்கிறேன். பட் நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் போல. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எனக்கும் தெரியுது. பட் ஆனால் இங்கே எனக்கு கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது நேரில் பார்க்குறப்போ. ஸோ இது போட்டுட்டு நீங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்குன்ற பட்சத்தில் ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். மீன்ஸ் எக்ஸசிவான ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துடலாம். ஸோ இது ஒரு ட்ரிக் ஆக்சுவலி. ஸோ ஸ்வாட்சஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம போடுறது பெரிய விஷயம் கிடையாது மேக்கப். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் இருக்கிறது கொடூரமான வேலை. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணியும் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வெட் டிஷ்யூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வெட் டிஷ்யூஸ் ஸோ மேக்கப் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரிதா? ஸோ மெயினாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் பசங்க யூஸ் பண்ணவே வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னா லைக் பசங்களுக்குலாம் அது செட் ஆகாது. ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் கன்சீலர், அப்புறம் க்ரைலானில் இருக்கக்கூடிய அந்த பேலட்ஸ், தெர்மா, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் மென்ஸுக்கு பசங்களுக்கு எங்களுக்குலாம் செட் ஆகும். ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் ஃபவுண்டேஷனை போட்டு இழுத்து அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். ஸோ சில ஐட்டம்ஸ் வந்து கேர்ள்ஸுக்குன்னே இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் பொண்ணுங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு அதிகபட்சம் லிக்யூட் பேஸ்லாம் பசங்க சுத்தமாக செட்டே ஆகாது. நல்ல க்ரீமாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து அப்படியே டெபாசிட் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னில் அப்படியே உட்கார்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கும்.
அதிகமாக இருந்தால் லிக்யூட் தண்ணியான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிற்காது பசங்க ஸ்கின்னுக்கு. ஸோ அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் போயிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிடும். கொஞ்சம் இருக்குது, ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன்னா சரியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் guys. ஸோ இந்த ஃபில்மில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஷேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப டஸ்கியான ப்ரைடை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மேக்ஸிமியா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபார்எவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டார்க்கஸ்ட்டு ஷேடுக்கு டார்க்கில் இருக்கிறவங்க டார்க்கஸ்ட்டு டஸ்கி இவங்களுக்கெல்லாம் ஃபார்எவர் சுத்தமாகவே செட் ஆகாது, நான் இப்போவே சொல்லிட்டேன். நீங்கள் வேணால் மிக்ஸ் அண்ட் மேஷ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் ஷேட் வச்சு இன்னும் டார்க்கஸ்டான ஷேட்ஸ் வந்து சில பிராண்டில் அவைலபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட இதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டார்க் ஷேட், ஸோ டார்க் ஷேட்னால் லைக் நல்ல ஒரு ப்ரௌன் கலரு, ஸோ நல்ல திக்கான ஒரு ப்ரௌன் கலர். ஸோ டெர்மாவில் கூட இருக்குது, டெர்மா தெரியல D15 நினைக்கிறேன், சரி எனக்கு தெரியல. பட் நல்ல ஒரு டார்க் ஷேடுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஃபவுண்டேஷனுமே தேவையில்லை. ஸோ நல்ல பிராண்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல பிராண்டை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஷேட் எடுத்துக்கோங்க. ஸோ அது நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்களாக தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது நான் சொல்ல முடியாது. ஸோ எனிவே கைஸ், ஸோ நான் இதோட நான் கிளம்புறேன். ஸோ அந்த ஃபிலிமில் நீங்கள் கொஞ்சமாக அதை லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்களால் நெக்ஸ்ட்டு நல்ல கண்டரில் திரும்ப நான் வந்து பார்க்குறேன். ஸோ அண்டில் தன் பை ஃப்ரம் தெம், பை பாய்.